ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை பெருக்குவதற்காக கண்மாய்களில் நீரை தேக்கும் வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அந்த மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி 3 மாவட்டங்களுக்கு 3 கட்டங்களாக தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. முதற்கட்டமாக ராமநாதபுரம் மாவட்ட தண்ணீர் தேவைக்காக வைகை அணையிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. முதல் 5 நாட்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும், 2ஆம் கட்டமாக சிவகங்கை மாவட்டத்திற்கும், 3ஆம் கட்டமாக மதுரை மாவட்டத்திற்கும் என மொத்தமாக 15 நாட்களில் வைகை அணையிலிருந்து 1500 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. மேலும் வைகை அணையின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கீழப்பூலாங்கால் கிராமத்தில் ஸ்ரீ வீர ஜக்கதேவி கோவில் திருவிழாவை முன்னிட்டு ரேக்லா மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மற்றும் சிறிய மாட்டு வண்டிகளுக்கான போட்டிகள் தனித்தனியாக நடைபெற்றன. இந்த மாட்டு வண்டி பந்தயமானது கீழப்பூலாங்காலில் இருந்து துவங்கி கீழ்குடி வழியாக துத்திநத்தம் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது. பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன. சென்னை எண்ணூர் நேரு நகர் பகுதியில் தொடர்ந்து இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், இதனால் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் வேலைக்கு செல்ல முடியாமலும் தவித்து வருவதாகவும், இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்திற்கு புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த காவலர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சி வீரசக்கதேவி ஆலயத்தின் 68வது உற்சவ திருவிழாவை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே கயத்தாரில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபத்தில் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பாஞ்சாலங்குறிச்சி வீரசக்கதேவி ஆலயத்துக்கு தொடர் ஜீவஜோதியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி சீனிவாச நகர் பகுதியில் மேலதாளங்கள் முழங்க ஜீவஜோதி தொடர் ஓட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வேட்டைக்காரன்புதூர், சேத்துமடை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இந்த மழையால் ஆனைமலை சுற்றுவட்டார பகுதியில் 100கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தது. இதனால் சுமார் 75 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே எங்கள் நிலைமையை கருத்தில் கொண்டு விளைநிலங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்று வெளியானது. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 14,952 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 6,527 மாணவர்களும் 6,801 மாணவிகளும் என மொத்தம் 13,328 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியின் மொத்த தேர்ச்சி விழுக்காடு 89.14% ஆகும். தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட உயர்ந்துள்ளது என கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்க ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏ SRL இதயவர்மன் கலந்து கொண்டு நடமாடும் நீர்மோர் வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் தர்பூசணி, இளநீர், நீர், மோர், பனை நுங்கு, வெள்ளரி பிஞ்சு, பழ வகைகள் மற்றும் குளிர்பான வகைகளை வழங்கினார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் என்னும் பணியானது அறநிலையத்துறை அதிகாரிகளால் தொடங்கப்பட்டது. உண்டியல் என்னும் பணியின் போது பக்தர் ஒருவர் எழுதிய கடிதம் உண்டியலில் போடப்பட்டிருந்தது.
அதில் சிவப்பு மையில் ஓ முருகா துணை எனவும் எனக்கு ரூபாய் 6 லட்சம் பணம் தர வேண்டும் என எழுதப்பட்டிருந்தது. கந்தசாமி திரைப்படத்தில் வரும் காட்சிகள் போன்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமிக்கு பக்தர் ஒருவர் பணம் கேட்டு எழுதியது அங்குள்ள உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டவர்களை சிறுபலையில் ஆழ்த்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள முள்ளிப்பட்டியில் முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் அழகு பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் தெய்வநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டில் 700 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். வாடிவாசலில் இருந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்க்கப்படும் காளைகள் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து செல்கின்றன. மேலும் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் கட்டில், டேபிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 250 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சி வீரசக்கதேவி ஆலயத்தின் 68வது உற்சவ திருவிழா நாளை தொடங்கி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இத்திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு 5 காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர்கள், 20 காவல் துணை கண்காணிப்பாளர்கள் என 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இக்கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருவிழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும், பாதுகாப்பு பணியில் உள்ள காவல்துறையினருக்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் குறித்தும் அறிவுரைகள் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.